காவிரியில வந்து அணை கட்டுறது தொடர்பாக வந்து திமுக சார்பில் வந்து எதிர்த்து தமிழக அரசு வந்து எதிர்த்து தஞ்சாவூர்ல வந்து ஒரு போராட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க. இந்த நிலையில அங்க பேசின விஷயம் வந்து சர்ச்சையாகி இருக்குன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறீங்க சார்? இது என்ன, இது ஜனநாயக ஆட்சியா இல்ல சர்வாதிகார ஆட்சியான்னு தெரியல. ஏனென்றால் ஒரு இப்போ எதிர்கட்சி தலைவரை வந்து நீங்க விசாரிக்கணும் அப்படின்னா சும்மா இன்ஸ்பெக்டர் வச்சுட்டு தஞ்சை போலீஸை வச்சுலாம், அதாவது சட்டப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த எந்த ஸ்டேஷன்ல ஐஓ இருக்காங்களோ அவங்க இது பண்றது வேற விஷயம். ஆனா அப்புறம் சாதாரண மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏன்னா ஒரு பிரதிநிதிக்கும் ஒட்டுமொத்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி பிரதிநிதிகளுடைய தலைவராக இருக்கக்கூடியவரை வந்து நீங்க அசால்ட்டா தஞ்சை கூட்டு போய் விசாரணை என்ன விசாரிக்க போறீங்க நீங்க? அவர் பேசிட்டாரு சரியா, வழக்கு போட்டீங்க சரியா, இது என்னத்த விசாரிக்கிறீங்க? ஏன் பேசுனீங்க, ஏன் அதை பத்தி அந்த வார்த்தையை எடுத்தீங்கன்னு என்ன இதுல கோமாளித்தனமா இல்லையா, இது காமெடியா இல்லையா, இதுல என்ன விசாரணை நீங்க பண்ண போறீங்க? சீமான் பேசாத பேச்சா குறித்தும் வந்து அவதூறா பேசி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்களே சார். இல்ல அதுதான்மா, அதுக்கு விசாரணை நடத்துங்க, எதுக்கு போலீஸுக்கு சீன் போடுறீங்க அப்படின்றது தானே. இதை வந்து என்ன, எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, அவர் போய் பேசியிருக்காரு அப்படின்னா அதற்குரிய அதிகாரிகள் தானே விசாரிக்கணும். அதுக்காக நீங்க வந்து லோக்கல்ல உள்ள ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி விசாரிப்பீங்க? அப்புறம் எதுக்கு எதிர்கட்சி தலைவருக்கு சிறப்பு பாதுகாப்பு எதுக்கு போறீங்க? அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு போயிட வேண்டியதானே. அவசரமா இப்ப கைது செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு சார்? இது எல்லாமே வந்து மிரட்டல் தான்மா. அதாவது இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 91ல இருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதாவுடைய காட்டு தர்பார் ஆட்சி நடந்தது. அதற்கு அதே மாதிரிதான் இப்ப போயிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கைது, விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏதாவது வந்து நீங்க வந்து ஒரு யூடியூப்லயோ அதுலயோ இது பண்றது, எதிர்கட்சிகள் வந்து இதெல்லாம் காலங்காலமா நடக்குது. எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் இப்ப பேசாத பேச்சு கிடையாது இப்ப பேச்சாளர்கள். ஏன்னா கலைஞர் காலத்துல அவரை விமர்சனம் பண்ணாதான் அவர் என்னென்ன. இப்ப கூட சமீபத்துல கூட இந்த ஒரு திருச்சி வேலுச்சாமி என்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா அவதூறாவும் கலைஞரை பத்தி 4 முறை மேல முதலமைச்சரா இருந்தவரை ரொம்ப கேவலமான வார்த்தைகளால பழைய கதைகள்லாம் சொல்லி விமர்சிக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, அப்ப அதெல்லாம் என்னது? சரிங்க சார், நிறைவாக இது ஒரு அராஜக போக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்கீங்க. அராஜக போக்கு அப்படின்னு இல்லம்மா, ஜனநாயக விரோத செயல். ஒரு ஜனநாயக நாட்டுல பேசுறதுக்கு உரிமை இல்லையா? பேசினா வந்து அது குறித்து நீங்க விசாரிக்கலாம், அதுக்குன்னு நேரம் இருக்கு. ஒவ்வொருத்தரை விசாரிக்கிறதுக்கு ஒவ்வொரு விதமான அதிகாரிகள் இருக்காங்க. ஏன்னா அதுக்கான நம்ம அந்த இதை கொடுத்துதான் நீங்க விசாரிக்கணும். ஏன்னா இவரை பேசிட்டாரு அப்படின்னா யார பேசினாரு, அவர்கள்லாம் யாரு, அவர்களுடைய பின்புலம் என்ன, இது எல்லாத்தையும் தானே விசாரிக்கணும். எதுக்காக பேசினாங்க அப்படின்னு பண்ண முடியுமா அது? சோ அதனால அதிகாரம் இருக்கிறதுனால ஒரு ஆளுங்கட்சி வந்து இது போன்ற செயலில் ஈடுபடுவது நாளைக்கு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தானே. ஏன்னா அதுவும் வந்து மைனாரிட்டி ஆட்சி வேற, கடன் வாங்கி இது பண்ணி போன வந்தவன்லாம் பிடிச்சு போட்டிருக்கீங்க. சோ இதெல்லாம் இதுக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டியது வரும் யாரா இருந்தாலும்.